நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் லேட்டு? கேக்குறல்ல, வாய் திறந்து பதில் சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏற்கனவே தெரிஞ்ச கேள்விக்கு திரும்பவும் பதில் சொல்லணுமா? என்ன தெரிஞ்ச கேள்வி? வாத்தியார் எங்கிருந்து வருவாரு? ஸ்கூல்ல இருந்துதான். அது தெரியுது. ராத்திரி இவ்வளவு லேட்டா வந்து தூங்கிட்டு காலையில சீக்கிரம் கிளம்பி போனா என்ன அர்த்தம்? வேலையை பாக்குறேன்னு அர்த்தம். என்ன வெறுப்பேத்துறீங்களா? இல்ல, நீ கேட்ட கேள்விக்கு தானே பதில். என்னால தினமும் இப்படி செவத்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏன் சோகத்தையே பார்த்துட்டு இருக்க? வெளில போய் நாளை ஒரு முகத்தை பாரு. பொட்டச்சி எங்கேயும் போக மாட்டான்ற தைரியத்தில் தானே இப்படி பேசுறீங்க? நான் எங்க வேணாலும் போன்னு தானே சொல்றேன். எனக்கு பிடிக்கல. சரி, உங்களை பிடிக்கல. அதான் தெரியுமே. நான் போறேன். சரி. எங்க அம்மா வீட்டுக்கு பெட்டி படிக்கையோட போறேன். சரி. என்ன போக மாட்டேன் நினைப்பா? கண்டிப்பா போவேன். நானும் போன்னு தானே சொல்றேன். பிடிக்கலண்டா வேற என்ன செய்ய முடியும்? தாராளமா போ. டிக்கெட் போட சொல்லட்டுமா? இல்ல, சீசன் டைம், டிக்கெட் கிடைக்காது, அதான் சொன்னேன். ஆமா, நான் ஏன் போகணும்? நான் இங்கதான் இருப்பேன். நீ தான் போகணும்னு சொன்ன, நான் ஒன்னும் சொல்லலையே. என்ன அனுப்பி விட்டுட்டு அந்த மாமியோட... ஏய், என்னை பத்தி என்ன வேணாலும் தப்பா பேசு. மற்றவங்கள பத்தி ஏதாவது பேசுன அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? நான் வாத்தியார். சிலர்கிட்ட அன்பா சொல்லுவேன், சிலரை மிரட்டுவேன். சில பேரை அடி போட்டாத்தையும் படிப்பாங்கடா. அடி போட வேண்டியதுதான். என்ன? நான் போறேன். நான் தடுக்க மாட்டேன். நான் போக மாட்டேன். சரி, போகாத. இப்படி இன்னொருத்தர் வீட்ல எல்லாம் என்னால உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. கரெக்ட் தான். இப்ப சொல்றிய, இது நியாயம். வீடுவாரு. நீங்க பாருங்க. நானும் பாக்குறேன். ஃப்ரீயா இருக்கிறப்ப நீயும் பாரு. தெப்பக்குள தெருவுல குருவி சொன்ன வீடு என்னாச்சு? அதெல்லாம் வாடகை ஜாஸ்தி. 10,000 அதிகமா? அவ்வளவு பெரிய வீடு 2 பேத்துக்கு அதிகம். அதே மாதிரி 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 10,000 ரூபாய் அதிகம் தானே. அப்போ எவ்வளவுதான் தருவீங்க? 15,000 தர்றேன், நீயே குடும்பம் நடத்து. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் சொல்ற மாதிரி கேட்டு நீ குடும்பம் நடத்து. ஓஹோ, அப்படியா? அப்படித்தான் பண்ண முடியும். அப்ப நான் வீட்டை விட்டு போறேன்னா ஓகே. நீங்க என்ன, நான் போக மாட்டேன்ற தைரியமா? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் நீ போனாலும் என்னால சமாளிக்க முடியும்ன்ற தைரியம். சும்மா சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல? அப்படிலாம் கிடையாது. அப்போ பிடிக்குமா? அது நீ இனிமேல் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கல. சரி, பிடிக்காம தான் வாழ வேண்டியதா இருக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? உனக்கு என்ன பிடிக்கலாண்டா விட்டுட்டு போயிடணும். இல்லை, உன்னை வாத்திக்கிட்டு என் கூட வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். எனக்கு பிடிக்கவும் இல்லை, ஆனால் போகவும் மாட்டேன், வாழவும் மாட்டேன் அடம் பிடிச்சா எப்படி? கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிதான். ரிசப்ஷன்ல நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு இப்ப பழி வாங்குறீங்க. இங்க பாரு, நான் ஒரு வாத்தியார். தப்பா எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டேன். அது இல்லாம பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குற பழக்கமே எனக்கு கிடையாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா ஆமா, நான் பேச ஆரம்பிச்சாலே உங்களுக்கு டயர்ட் ஆயிடும். கயல், என்ன பேசுற நீ? என்ன நீங்க வெறுக்கிறீங்க? இங்க பாரு, நான் வாழ்க்கையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். நல்லா படிக்கிறவங்க, மரியாதையானவங்க, சோம்பேறிய, கோவப்படுறவங்க, இந்த மாதிரி பல பேர். ஆனா இவங்கள யாரையுமே நான் வெறுத்ததே கிடையாது. எல்லாரையுமே நேசிப்பேன். ஆனா அதே மாதிரி அவங்க என் வழிக்கு வர வரைக்கும் நான் விடவே மாட்டேன். நீ கொஞ்சம் முரட்டு குழந்தை, அவ்வளவுதான். உன்னை ஈஸியா சரி பண்ணிடலாம். இங்க பாரு, உன்னை நான் எப்பயுமே வெறுக்க மாட்டேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், சரியா? Good morning, sir. Good morning, everybody. And sit down, my dear children. Annachi school, all speaking in English. Sir, brother school is English middle school, sir. It's okay. But Annachi school, all speaking in English in all class.
but Sunnambalayan school, at least English class, you speak English. Yes, sir. Very good, very good. From today, you speak English in my class. That means English class. If you speak Tamil, I putting one namam in your front head. Silence, silence. Alagan, no joking. Very serious. Understanding? Yes, sir. 2 times Tamil speak, I put 2 namam. 3 times Tamil speaking, I put 3 namam. After that, I will get out from you this class. Yes, sir. One little discount. What the English is also accepted. சார் உங்கள மாதிரி சுமாரா பேசினா கூட போதுமா சார்? Nonsense. Bloody placards. I know British English. But for your understanding only, I am speaking Butler English. Yes, sir. Okay. Now, I am starting the class. சார் 3 தடவை பேசினா வெளில அனுப்பிடுவீங்களா சார்? Hey, you out man. Put one namam. சார் எப்போ சார் ஆரம்பிச்சீங்க? You speaking second time? Lightning. Put one more namam. சார் Let the parrot. You out 2 more time. In 1 more time out, you get out. சார் it is bongatam சார். No, it's a right atom manna. What you say? Pongato, Tamil. You out. And send him this get out. சார் bongi is English சார். I know. But atom, Tamil, that's not English. Lightning, please send him this out. Yes, sir. Hey, get out yaar. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yes, sir. Hey, get out yaar. Sir, is there any other syllabus for today or only training, sir? Yes, sit down. No, sir. I would like to know, is there any other syllabus for today, sir? Yes, sit down. No, sir. ஏய் உட்காருடி. என்ன? சாருக்கு இங்கிலீஷ் பேச தான் தெரியும். வேற யாராவது பேசினா பதில் பேச தெரியாது. Silence. Hello, Balloon and Delta. Why don't you two speak alone to each other? Hey, why laugh? Sorry, sir. Don't laugh. Sit down. Okay, you speak alone to each other. What's a speakano? You say, I like TV. You say, I like film. No action. I say, only speaking English. I film Vishwarubam. Kamal Dishum. Very good. Very good. Very good. English coming you. Yeah, Balloon. TV very good. I only Vijay TV. 8 o'clock 7C. 8 of 30 Sarana Meenakshi. Okay. Next, lightning. Me, sir. Yes, lightning. What, sir? You speak to English Krimi. Hey man, you speak English Krimi. What speaking, sir? You say cow is best. You say elephant is best. English person in my house. English person giving English Paul. English Paul good for English குழந்தைகள். Correct, sir? You cheating fellow. Huh?
வாடா தப்பிச்சேன்டா சாமி. புது இங்கிலீஷ் ஸ்டிக்கரை சீக்கிரம் எடுக்கல, நாம செத்தோம். ஓகே தேங்க்ஸ் see you bye. ஓகே பா இங்கிலீஷ் பேசி வாயெல்லாம் கெட்டு போச்சுடா. சே முதல்ல வாயை சர்வீஸ் பண்ணணும். எப்படிடா? இப்படிதான். ஆ அம்மா, ஆ ஆடு, ஈ இலை, ஈ ஈட்டி, ஊ உரல், ஊ ஊதல். என்ன சார் மீட்டிங்னு வர சொல்லிட்டு எச்சம் வாசல்ல வானத்தை பார்த்துட்டு இருக்காரு? அவருடைய வளர்ப்பு மகன் வராம அவர் எப்படியா மீட்டிங் ஆரம்பிப்பாரு? அவனுக்கு தான் வெயிட்டிங். அது வரைக்கும் மொக்கையா ஏதாவது பண்ணி டைம் பாஸ் பண்ணுவாரு. ஏன் அழகா மழை வர்ற மாதிரி இல்ல? சார் சும்மா பேசணும்னு ஏதாவது பேசாதீங்க சார். ஸ்டாலின் வர்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். யோ அப்படி இல்லையா? என்ன நொப்படி இல்லையா? உச்சி வெயில் மண்டைய புழக்குது, இப்ப போய் மழை வருதான்னு கேட்டா என்ன சார் அர்த்தம்? கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, இத்தனை நாள் கூட இருந்து இது கூட தெரியலன்னா எப்படி சார்? சார் குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்டாலின் சொல்லுங்க சார். ஆமவடையும் டீயும் சாப்பிட்டு மீட்டிங் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறேன். என்ன தமிழ், உன் அபிப்பிராயம் என்ன? என்னத்த சொல்றது? யோ அதுக்கு பட்ஜெட் இருக்கியா? விளையாடாதீங்க சார். பட்ஜெட் இருக்குங்கிறதுக்காக வேகாத வெயில்ல டீ குடிக்க முடியுமா? சரி, உனக்கு ஐஸ் போட்டு ரோஸ் மில்க் சொல்றேன். ஐயோ ஐயோ, இப்படித்தான் பாதி மீட்டிங் வேஸ்டா போகுது. சார் என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஒண்ணுமில்ல, நம்ம டிவோ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர் சார்? அது இன்டர் ஸ்கூல் பாட்டு போட்டி நடத்துறாங்களாம். பாட்டு போட்டியா? ஆமா, அதுல கலந்துக்க சொல்லி லெட்டர் வந்திருக்கு. இப்போ எதுக்கு பாட்டு போட்டி? ஏயா புரியல? இதெல்லாம் அந்த அண்ணாச்சியோட வேலைதான். என்ன சார் சொல்றீங்க? ஆமையா, அண்ணாச்சி அவன் ஸ்கூலோட பவரை காட்டணும்ல, அதனால அவனே காசு கொடுத்து இந்த பாட்டு போட்டி நடத்துறேன்னு சொல்லியிருப்பான். சார் அதுக்கே சார் டிஇஓ லெட்டர் அனுப்பணும். அண்ணாச்சி அனுப்புனாதான் நாம போக மாட்டோமே, அதான். அதுல கலந்துக்க யாரும் அனுப்பலாங்கிறதுக்காகத்தான் இந்த மீட்டிங். சார் நம்ம கிட்ட ஆளா இல்ல, அனுப்புவோம் சார். அழகா நம்ம பயல்கள்லாம் வாய்ப்பாடு வேணா ஒப்பிப்பாங்க, இந்த வாய்ப்பாட்டுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க சார். என்ன ஸ்டாலின், நீ என்ன சொல்ற? சார் என்ன சொல்லுவாரு? பொறுத்தது போதும் பொங்கி எழும்பாரு, அதானே? இல்லைங்க சார், நம்ம அதில் கலந்துக்க வேண்டாம் சார். என்ன ஸ்டாலின் சொல்ற? ஆமாம் சார், வரலன்னு சொல்லிடுங்க. அப்ப டிஓ லெட்டர்? சார் இதுல எல்லாம் நம்மளை யாரும் கம்பல் பண்ண முடியாது சார். கரெக்ட் தான், ஆனா அவர் தப்பா எடுத்து பாரு. எடுத்தா எடுக்கட்டும், ஆனால் நம்ம யாரும் கலந்துக்க வேண்டாம். ஏன் நம்ம கிட்ட திறமை இல்லையா? சார் அண்ணாச்சி போட்டி நடத்துறாருண்டா, ஏதோ 4 பாட்டு நல்லா பாடுற பசங்களை ஸ்கூலில் சேர்த்துருக்காங்கன்னு தானே அர்த்தம். அது நம்மளுக்கு முக்கியமான பிரச்சனை இல்லை சார். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் போட்டி போடணும்? அதைத்தான் நானும் சொல்றேன். அவங்க சும்மா நம்மளை வெறுப்பேத்துறனே அலையறாங்க, நாம நம்ம உடம்பு கொடுத்து வீணா புண்ணாக்கிக்க வேணாம்னு சொல்றேன். அழகா ஆச்சரியமா இருக்கியா? என்ன ஆச்சரியம்? இல்ல, உன் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நீ ஸ்டாலின் சொன்ன விஷயத்துக்கு ஒத்து போறியே, அதான் ஆச்சரியம். நான் ஒன்னும் அவன் சொன்னதுக்கு ஒத்து போல, அவன் தான் நான் சொன்னதுக்கு ஆமான்னு சொன்னான். அதானே பார்த்தேன், அழகனாவது ஒத்து போறதாவது. சரிங்க சார், சார் சொல்லி நான் ஒத்துக்கிட்டதாவே இருக்கட்டும். என்னங்க சார்? சீத்துக்கு வாங்க சார். சார் சம்யுக்தாவுக்கு என் மேலே கோபம், அண்ணாச்சிக்கு நம்மளை ஆப்படிக்கணும். பாருங்க சார், நான் பயந்துக்கிட்டுல எதுவும் சொல்ல வரல சார். அவங்க சண்டைக்கு கூப்பிட்றப்ப நாம ஏன் சார் போய் சண்டைக்கு நிற்கணும்? ஓகே, ஆனா ஒவ்வொரு தடையும் நாம இப்படியே ஓடி ஒளிய முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் தான் சார், அது எப்பன்றது அவங்க முடிவு பண்ண வேண்டாம், நாம முடிவு பண்ணலாம். கரெக்டுப்பா. இதுக்கு தான் இந்த மீட்டிங்கா? சார் நம்ம சண்டை நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் சார், பசங்களுக்குள்ள போட்டி பொறாமையில வளர விடாதீங்க சார். கரெக்டு தான்ப்பா. அப்படி இல்லைண்டா எப்போ பார்த்தாலும் அண்ணாச்சி ஸ்கூல் பசங்களும் நம்ம ஸ்கூல் பசங்களும் தெருவில் முறைச்சிட்டு இருப்பாங்க சார். அப்புறம் நாம தான் பஞ்சாயத்து பண்ணணும். ஸ்டாலின் என்னமா யோசிக்கிறே நீ? ஸ்டாலின் அழகம் மாதிரி ஒரு அறிவாளி கூட இருக்க போய் தான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறேன். என்னையா நீ அவங்க கூட சேர்ந்து பல்ல கட்டிட்டு இருக்க? எல்லா அறிவாளியும் பார்த்து உலகம் இப்படிதான் சிரிச்சிருக்கு. சிரிங்க சிரிங்க. ஸ்டாலின் அப்புறம் என்ன சார்? சம்யுக்தா ஒரு ஒருத்தான எதிரி சார். நம்ம கவனமா இல்லைண்டா நம்ம ஸ்கூலை காப்பாற்ற முடியாது சார். புரியுது ஸ்டாலின்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏடா இது? சார் ஏடா இது? கட்டுரை நோட்டு சார். அப்படியா? ஆமா சார், கட்டுரை நோட்டு தான் சார். இது வேணா லேபிள் பாருங்க சார். டேய், இது வெறும் நோட்டுறா, புரியுதா? மேல ஓர போட்டிருந்தாப்புல அது கட்டுரை நோட்டா? இங்க பாருங்கடா, இதுல கட்டுரை எழுதிருந்தாச்சு, அது கட்டுரை நோட்டு. டேய் சார் காமெடி பண்றாரா? டேய், இது காமெடி இல்லடா, ரொம்ப சீரியஸான விஷயம், புரியுதா? என்ன திரும்பவும் பழைய கூறுடி கதவை தேடின்னு ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்ல சார். சாரு ரிசப்ஷன்ல பிஸியா இருப்பாரு, இதெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு நினைச்சிட்டீங்க அதானே? என்ன தலை கிரைண்டர் மாதிரி எல்லா பக்கமும் உருளுது? சாரி சார். எனக்கு சாரி எல்லாம் வேணாம், கட்டுறதே வேணும். எழுதிரோம் சார். எப்ப? நாளைக்கு சார். எனக்கு இப்பயே வேணும் சார். எதுக்கு இந்த ஷாக் ரியாக்ஷனு? இல்ல சார், மணி இப்பவே ஏழாயிடுச்சு சார். அதுக்கு? இருட்டிச்சு சார். இருட்டுனா கண்ணு தெரியாதா? போற வழியில நாய் வேற தொல்லை சார். ஒன்றும் வேணாம், நான் கொண்டு போய் விடுறேன். ஒழுங்கா எழுதுங்கடா, எழுதாம யாருமே வீட்டுக்கு போக முடியாது. எழுதுங்கடா. சார் அக்கா வந்திருக்காங்க சார். கயல், நீ எங்க? நீங்க வீட்டு பக்கம் வரலனா நான் வேற என்ன பண்றது? என்ன டியூஷனா? எவ்வளவு ஃபீஸ்? ஃபீஸ்லாம் இல்ல, அது ஃப்ரீ டியூஷனா? கயல், என்ன நீங்க ஓசில டியூஷன் எடுத்துட்டு இருப்பீங்க, நீங்க வருவீங்கன்னு நான் வீட்ல காத்துட்டு இருக்கணுமா? அது இல்ல. டேய், நீ கிளம்புங்கடா. ஏய் இருங்கடா. என்ன மானம் போறது உங்க அருமை மாணவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னா? சார் நாங்க வரோம் சார். Thank you சார். அடேங்க அப்பா, உங்களை விட உங்க மானத்தை காப்பாத்துறதுல உங்க மாணாக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்ன வேணும் உனக்கு? வீட்டுல போர் அடிச்சுது அதான். இது என்ன பீச்சா பார்க்கா நீ போர் அடிச்சா வந்து போறதுக்கு? ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க பூரா 3:30 மணிக்கு பெல் அடிச்சா 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்களும் அப்படி இருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? சரி, ஏதோ பாஞ்சி வேலை செய்யறாரே, அதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா வரும்னு பார்த்தா அதுவும் தர்மத்துக்கு தானே இப்பல்ல தெரியுது. கிளம்பு. ஏன் கிளம்பணும்? எனக்கு பதில் வேணும். என்ன பதில்? ஒண்ணு நேரத்தோட வீட்டுக்கு வரணும், இல்ல கூடுதலா வேலை செஞ்சதுக்கு கூடுதலா பணம் வரணும். வரலடா, தினம் ஸ்கூலுக்கு வருவேன், 4 பேரை பார்த்து நியாயத்தை கேட்பேன். உங்க மானம் போகும். நீ கிளம்பு. மிரட்டினா பயந்துருவோமா? கவாரு, பெத்த தாயா இருந்தாலும் கூட பிறந்த போறப்பா இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் பொம்பளைகளை மரியாதை நடத்தணும்னு நினைக்கிறேன் நான். என்னை கோவப்படுத்தாத. இங்க பாரு, நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். இதை திட்டு அவமானப்படுத்து 2 அடி கூட அடிச்சிரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என் வேலை விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான், யார் என்னன்னு பார்க்க மாட்டேன், தூக்கி எரிஞ்சிருவேன். இதான் எனக்கு கோயில், என் வேலை தான் எனக்கு தெய்வம். இதை டிஸ்டர்ப் பண்றத கிண்டல் பண்றத வச்சுக்கிட்டேன் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? காசு சம்பாதிக்கத்தை வாத்தியாரா வந்தேன்டா அப்படின்டா வேற ஏதாவது வேலைக்கு போயிருப்பேன். நான் தவம் இருந்து இந்த வேலைக்கு வந்திருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன் கூட மலுக்கட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை, புரியுதா? எனக்கு வேலையா பொண்டாட்டியாண்டா, எனக்கு இதான் முதல்ல. முடிஞ்சா இரு, இல்லாட்டி போயிட்டே இரு. போ முதல்ல. ராத்திரி தனியா எப்படி போறது? வர தெரிஞ்சுல, போ.